ஸோ சைலண்ட்டாக இருந்துருவேன் பொறுமையாக. கோபால் ப்ரோ நலம், நீங்கள் நலமா? நலம் நலம், ஆண்டவன் கிருபையின் நலம். காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா? மேலே உள்ள குமார் சகோவுக்கு காஃபி டீயே பிடிக்காது. ஏதோ காஷ்மீரில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல. கோபால் ப்ரோ இப்போ தான் டீ குடித்தேன். நீங்கள்? நான் சாப்பிட்டேன், முடிச்சிட்டேன். சப்பாத்தி, முட்டை குருமா, பீன்ஸ் குருமா. கோபால் ப்ரோ நேற்று வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க. ஆமாம், காலையில் திறந்த உடனே வெளியே வந்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம், நேற்று ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தேன், வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வெளியே வந்துட்டாங்க. இந்த 2 பேர் எங்கன்னு தெரில, இவங்க தான் இருக்காங்க. குமார் சகோ அடுத்தவங்கள்ட்ட திட்டு வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான். மனம் விட்டு அவங்க நம்மளை திட்டாங்கன்னா அவங்க மனசு பாரம் நீங்கிரும்ல. நம்ம மனசு அப்படியே ஜம்மு ஜம்முன்னு அப்படியே ஹாயாக இருக்கும். குமார் சகோ காஃபி டீ எதுக்கு குடிக்கணும் சொல்லுங்கள், நான் குடிக்கிறேன். எல்லோரும் எதுக்கு சாப்பிட்றாங்க, அது மாதிரி தான் அதுவும். கோபால் ப்ரோ மீதி 2 பேர் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். இல்லை ப்ரோ, வெளியே தான் வந்தாங்க. இவங்க போய் பார்க்கலான்னு பார்த்தா என்னை நான் நடக்கவே விட மாட்டேறாங்க. காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் வர்றாங்க. பயமாக இருக்குது எனக்கு. சேரீயை பிடிச்சி நல்லா விளையாடுவாங்க. காய போட்ட சேரீனாலும் சரி, நம்ம உடுத்தின சேரீனாலும் சரி, இழுத்து போட்டு விளையாடுவாங்க. அந்த இழுத்து போட்டாங்கல்ல பாதிய, அந்த அவ்வளோ போகுது. ஸோ முடியல. கஷ்டப்பட்டு துவைச்சி போடுறேனேடா அம்மா. இப்படி இழுத்து போடலாமா? இப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது? இப்படி ஊட வந்து நின்றுட்டா. காலை பரண்டாதீங்கப்பா. உங்களுக்கு வேறு சேலை எடுத்து தரேன்டா, விடுடா. நல்ல சேலை தங்கம். இது கீழே படாமல் நான் எப்படி காய போடுறதுன்னு தெரியல எனக்கு. இப்படி உட்காந்துருந்து நீங்கள் நிறைய செல்லம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு எது சந்தோஷம் சொல்லுங்கள் பாப்போம். 1 கோடி ரூபாய் முன்னாடி வச்சா அது சந்தோஷப்படுமா? அதுக்கு தேவையானதை ஒரு 10 ரூபா பொம்மையை வச்சா அது அவ்வளோ சந்தோஷப்படும் அந்த ஏஜில். சரிங்களா? அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும். அது மாதிரி தான் இவங்களும் சின்ன இதில் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அது ஒரு பாசமாக நினைக்கிறாங்க. எப்படி நம்ம அம்மா சேலையை பிடிச்சிட்டு தூங்குவோம், விளையாடுவோம் சின்ன வயசில், அந்த மாதிரி. அதனால தான் பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. நான் தான் அரட்டவே மாட்டேனே, அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு. சொன்ன அவளை கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம், நானே சொல்ல மாட்டேனே. நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பூனைகளாக இருந்தாலும் சரி, ஜாக்கிரதையாக இருங்க, வெளியே போகாதீங்க, பாதுகாப்பாக இருங்க. அதுக்கு மட்டும் நான் திட்டுவேன். நம்மளோட பொறுப்பு அதுதான். வயரை தொடக்கூடாது, தண்ணியை தொடக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ப்ரொடெக்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்ம வேலை. அது உங்களுக்கு கண்டிக்கிற வேலை என்ன வேலை? விளையாடுறதுக்கெல்லாம் கண்டிக்கலாமா? விளையாட